Hi friends, welcome to Arun Tech YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் எப்படி பார்க்குறோம்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் யூசர் நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது சொல்லி தான் எனக்கு வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது சொல்லி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குமா கிளிக் பண்ணி ஆல்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் யூசர் நம்ம சேஞ்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா பெரிய வித்தெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ப்ரொஃபைலுக்கு போய்க்கிங்க. போனதுக்கப்புறம் இதுதான் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமோட யூசர் நேமு. மேலே இருக்கு பாருங்கள் அருண் டெக் தமிழ் சொல்லிட்டு, இதான் யூசர் நேமு. அதான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அது கீழே இருக்குது பாருங்கள் அருண் டெக்குன்னு சொல்லிட்டு, இது பார்த்திங்கன்னா நேமு. அது பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வேணால் வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் காட்டாது. இதுதான் பார்த்திங்கன்னா யூசர் நேமு. ஃபஸ்ட்டு இந்த எடிட் ப்ரொஃபைல்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலுக்கு வந்ததுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணால் உள்ளே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துருப்பாங்க. அது கீழே பார்த்திங்கன்னா யூசர் நேம்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் அந்த யூசர் நேமு. இதை தான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ யூசர் நேம் போட்டு அருண் டெக் தமிழ்னு சொல்லிட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் நீங்கள் இருக்க பழைய நேம் எரேஸ் பண்ணி விட்ருங்க. எரேஸ் பண்ணி விட்டுட்டதுக்கப்புறம் புதுசாக என்ன நேம் போட போகிறீங்களோ அந்த நேம் டைப் பண்ணிங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா அருண் டெக்கு தமிழ்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் விட்டு போடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அருண் டெக் தமிழ்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் த யூசர் நேம் இஸ் நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதே நேமில் வேறு யாராவது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி யூசர் நேம் இஸ் நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு தான் வரும். ஸோ நீங்கள் அதே மாதிரியே போடாமல் வேறு மாதிரி நேம் கொஞ்சம் வித்தியாசமாக யாருமே போடாத மாதிரி போட்டிங்கன்னா மட்டும்தான் அது அந்த யூசர் நேம் இஸ் நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு வராது. மேலே டிக்கு காமிக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த மாதிரி தான் போட்டாகணும். ஸோ அதுவும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா தமிழ்லாம் நேம் எழுத முடியாது, ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் எழுத முடியும். ஸோ இப்போ நான் எரேஸ் பண்ணிட்டு வேறு மாதிரி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அருண் டெக் தமிழ்னு சொல்லிட்டு கேப் இல்லாமல் போடுவோம். நம்ம இப்போ அந்த மாதிரி தான் போட்டிருந்தோம். மறுபடியும் போட்டு பார்ப்போம். ஸோ அருண் டெக் தமிழ்னு சொல்லிட்டு கேப் இல்லாமல் போட்டோன்னு பார்த்திங்கன்னா திஸ் யூசர் நேம் இஸ் நாட் அவைலபிள் எதுவுமே காட்டல. மேலே பார்த்திங்கன்னா டிக்கு காமிச்சிருச்சு. இந்த மாதிரி வரிசையாக கேப் எதுவுமே விடாமல் இந்த மாதிரி யாருமே யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் திஸ் யூசர் நேம் இஸ் நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எதுவுமே காமிக்கல, கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வரல அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு வேறு ஏதாவது நேம் போட்டு காமிக்கிறேன். அருண் குமார்னு சொல்லிட்டு போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் அருண் குமார்னு போட்டிருக்கேன். என்ன காட்டுதுன்னு பார்ப்போம். ஸோ திஸ் யூசர் நேம் இஸ் நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு தான் காட்டுது. இந்த மாதிரி காட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஏதாவது ஒரு நம்பரை போட்டுக்கோங்க. சும்மா ஒரு 2 நம்பர் 3 நம்பர் இந்த மாதிரி நம்பர் போட்டிங்கனாவே மேக்ஸிமம் திஸ் யூசர் நேம் இஸ் நாட் அவைலபிள் இந்த மாதிரி காட்டாது. ஏதாவது இந்த மாதிரி கோடு கீழே உள்ள அந்த கோடு ஏதாவது போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் ஏதாவது போட்டுக்கோங்க. ஒரு 3 நம்பர் 2 நம்பர். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் நம்பர் போட்டோன்னே இந்த யூசர் நேம் இஸ் நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு எதுவுமே காமிக்கலை. மேலே டிக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் திஸ் நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு காட்டுச்சுன்னா இந்த மாதிரி நம்பரு இல்லைனா இந்த மாதிரி கோடு ஏதாவது போட்டு நேம் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. போட்டதுக்கப்புறம் மேலே டிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நான் அருண் டெக் தமிழ்னு போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் மேலே டிக்கு காமிக்கும். அந்த டிக்கை கொடுத்துருங்க. மறுபடியும் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் சேஞ்ச் ஆயிரும். ஸோ ஃபைனலி எனக்கு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஏற்கனவே. இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. அப்புறம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டு விடுங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்துச்சாலுமே நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. மீண்டும் உங்களை அடுத்து நல்லதொரு வீடியோவிலிருந்து சந்திக்கிறேன் மக்களே. நன்றி. பாய்.